சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். போதும் போதும், இங்கே டூயிட்லாம் வச்சுக்க வேணாம், கொடைக்கானல்ல போய் வச்சுக்கலாம். கண்டிப்பா வச்சுக்கலாம். அம்மாட்ட சொல்லிட்டேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. நானும் கேட்டேன். அப்பா தான் முழு மனசோட சொல்லாம அம்மா கிட்ட கேட்க சொல்லிட்டாரு. அம்மா தானே ஓகே சொன்னாங்க. இப்படி எல்லாம் பேசாத சௌந்தர்யா. திடீர்னு ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு போறேன்னு சொன்னதுனால அப்பா அப்படி சொன்னாரு. அதான் அம்மா போக சொல்லிட்டாங்கல்ல. இன்னைக்கே நம்ம கிளம்புறோம். இல்லங்க, நாம நாளைக்கு கிளம்பலாம். இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போயிட்டு இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க, நம்ம நாளைக்கு போலாம். என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு ஆகல. உங்க அம்மாவுக்கு தான் திடீர்னு ஏதாவது ஆயிடும். இப்ப போன்னு சொல்லுவாங்க, அப்புறம் போயிட்டு இருக்கிறப்போ ஆபீஸ்ல அந்த வேலையில பிரச்சனை, இந்த வேலையில பிரச்சனை, இன்கம் டாக்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி போன் பண்ணி கூப்பிடுவாங்க. அதனால நிதானமா இருந்து 1 வீக் நீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லி வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு வாங்க. நாம நாளைக்கு காலையில கிளம்பலாம். ஓ, நீ அப்படி வரியா? நீ சொல்றதும் சரிதான். அப்ப நான் ஆபீஸ் கிளம்பட்டுமா? அதான் கிளம்புங்கன்னு சொல்லிட்டேனே. நிஜமாவே கிளம்பட்டுமா? அதான் கொடைக்கானல் போய் 1 வீக் ஸ்டே பண்ண போறோம்ல, அப்ப பாத்துக்கலாம். நீங்க முதல்ல ஆபீஸ் கிளம்புங்க. சரி, ஓகே ஓகே. நாளைக்கு முழுசா வாங்கிக்கிறேன். இப்ப அட்வான்ஸா ஒன்னு கொடுக்கலாம்ல? என்னது? நோ, ஹோல்சேல் தான், ரீட்டைல்லாம் கிடையாது. நீங்க முதல்ல ரெடி ஆயிட்டு கிளம்புங்க. ப்ளீஸ் போங்க. செல்லம் போங்க. சூர்யா, சௌந்தர்யா, சூர்யா தான் சொல்றேன்ல. சௌந்தர்யா ப்ளீஸ் சூர்யா, ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க ப்ளீஸ் சௌந்தர்யா ப்ளீஸ் போங்கன்னு சொல்றேன்ல. செல்லம்ல, தங்கம்ல. சரி, ஓகே ஓகே. சூர்யா, என்ன அங்க ஏதோ இருக்கு பாரு. எங்க? சூர்யா, ஏன் இப்படி பண்றீங்க? சௌந்தர்யா, எப்பவும் இவங்க இப்படியே சந்தோஷமா இருக்கணும். சூர்யா, சூர்யா, என்ன என்ன அத்தை, எது கூப்பிட்டீங்க? உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்ல தான் கூப்பிட்டேன். குட் நியூஸா? என்ன நியூஸ் அத்தை? சீக்கிரம் சொல்லுங்க. மோனிகா வீட்டுக்கு வரா. அப்படியா அத்தை? ரொம்ப சந்தோஷம். மோனிகா வராளா? பாத்தி எவ்வளவு நாள் ஆச்சு? செமஸ்டர் முடிஞ்சு சம்மருக்காக இங்க வரா. வெள்ளிக்கிழமை ஏர்போர்ட் போய் என் பொண்ணு மோனிகாவை நீ பிக்கப் பண்ணிட்டு வரியா? ஓகே அத்தை, நான் போய் பிக்கப் பண்றேன். இப்ப இப்படிதான் சொல்லுவேன், அப்புறம் மறந்துடுவேன். இல்லனா வேலை இருக்குன்னு சொல்லுவேன். அத நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்த. நான் மறக்காம ஏர்போர்ட்டுக்கு போய் நம்ம மோனிகாவை நான் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வரேன். என் பொண்ணு பிக்கப் பண்றதுக்கு முதல்ல நீ யாரு? சூர்யா போய் பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துருவான். நீ சமைக்கிற வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாம உரிமையெல்லாம் எடுத்துக்காத. சூர்யாவே போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரட்டும். மோனிகாவுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையுமே சமைச்சு ஜாம் ஜாம்னு சும்மா அவளை அசத்தி பண்றேன். இப்பதானே சொன்னேன், தேவையில்லாம உரிமை எடுத்துக்காதன்னு. என் பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்கும், என்ன சாப்பிடுவான்னு எனக்கு தெரியாதா? நான் சொல்றத சமைச்சா மட்டும் போதும். சரிதா, நீங்க சொல்றதே சமைக்கிறேன். அத்தை, மோனிகா வர விஷயத்த அம்மாட்ட சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்ல, இப்ப போய் சொல்ல போறேன். வா. உனக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் செல்வி. ஐயோ, என்ன சித்தி இது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? சௌந்தர்யா பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியாமதான் நான் ஒன்ன அவகிட்ட பேச சொன்னேன். நீ பேசினதுல அவ மனசு மாறி சூர்யா கூட சமாதானம் ஆயிட்டா போல இருக்கு. சூர்யா வந்து 1 வீக் 2 பேரும் கொடைக்கானல் போறோம்னு பெர்மிஷன் கேட்டான். உங்க சித்தப்பா யோசிச்சாரு, நான் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க 2 பேரும் கொடைக்கானல் போறத பத்தி சிரிச்சு பேசிட்டு இருந்ததை பார்த்தேன் சித்தி. பார்க்கவே சந்தோஷமா இருந்தது. அவங்க 2 பேரும் எப்போ இப்படியே இருக்கணும், அது போதும். நாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல செல்வி. அதனால எல்லாம் நல்லதாவே நடக்கும்.
இருந்தாலும் ஐயோ சித்தி, முதல்ல அவங்க 2 பேரும் சந்தோஷமா கொடைக்கானலுக்கு போயிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாம் நல்லதா தான் நடக்கும்.